ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பற்றி பார்க்கலாம். அதாவது நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய பண பரிமாற்றத்தில் யூபிஐனுடைய டிரான்சாக்ஷன் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 40% அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. இப்போ 1,00,000 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா அதில் 40,000 கோடி ரூபாய் யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணப்படுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த நிதியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 150 லட்சம் கோடி ரூபாய் யூபிஐ மூலமாக பணம் பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கான்ட்ரிபியூஷன் வந்து யூபிஐ மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூபிஐ மூலமாக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்லாம் நிறைய தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அதாவது ஃபோன் நம்பர் தப்பாக என்டர் பண்ணி வேற ஒருத்தருக்கு பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. அல்லது நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பணம் டெபிட் ஆயிருக்கும். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கு. இப்போ 30 ரூபா 40 ரூபான்னா நம்ம கண்டுக்காம விட்டுறோம். அதுவே 1000 2000 அப்படின்னா மட்டும்தான் நம்ம பேங்க் தரப்புல போய் கம்ப்ளைண்ட் பண்றோம். ஸோ 30 40 ரூபாயும் நீங்க விடாதீங்க, அது நம்ம பணம். அதனால நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு பாருங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ யூபிஐ மூலமா எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ல தவறு நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது வந்து அந்த பர்டிகுலர் யூபிஐ ஆப், தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இப்போ ஃபோன்பே, பேடிஎம் அல்லது நீங்க பிம் ஆப்லாம் யூஸ் பண்றீங்க, ஜிபே யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜிபேல முதல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். இரண்டாவதா அந்த ஜிபேல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் தரப்புலையும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி 7 நாளுக்குள்ளார உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா டைரக்டா அந்த என்பிசிஐ வெப்சைட்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஸோ என்பிசிஐ அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த வெப்சைட்ல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. 100% உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இப்போ நம்ம பார்க்கலாம். npci.org.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷனாக கன்சியூமர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பாருங்க, யூபிஐ கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் டிஃபால்ட்டாகவே டிஸ்பியூட் ரிட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் செலக்ட் ஆகிருந்தா இந்த டிஸ்பியூட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னு கொடுத்து நிறைய கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா டிரான்சாக்ஷன், அதுக்கப்புறம் பின் நம்பர் ரிலேட்டடு, அக்கௌண்ட் ரிலேட்டடு, ரெஜிஸ்ட்ரேஷன், எஸ்எம்எஸ் அண்ட் லாகின் ரிலேட்டட், அதர்ஸ். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. இதில் நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் பர்சன் டு பர்சன், அதாவது தனிநபருக்கு இடையில நீங்க பணம் பரிமாற்றம் பண்றீங்க அப்படின்னா பர்சன் டு பர்சன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய நம்பர்ல இருந்து வேற ஒருத்தர் உங்களுடைய ஃப்ரெண்ட் நம்பருக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா பர்சன் டு பர்சன். அல்லது உங்க நம்பர்ல இருந்து உங்க ஃப்ரெண்ட் நம்பருக்கு நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைச்சு தப்பான ஒரு மொபைல் நம்பர் போட்டீங்க அப்படின்னாலும் அது பர்சன் டு பர்சன் தான். 2வது ஆப்ஷன் பர்சன் டு மெர்ச்சன்ட். நீங்க கடையில போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, கடையில இருக்கக்கூடிய அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நீங்க பேமெண்ட் யூபிஐ மூலமா பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா பர்சன் டு மெர்ச்சன்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் பர்சன் டு பர்சன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்தபடியாக இஷ்யூ அப்படின்னு இருக்கும். இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முதலாவதா அமௌண்ட் டெபிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் டு பெனிஃபிஷரிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கும், பட் நீங்க யாருக்கு சென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அவங்களுடைய அக்கௌண்ட் போய் சேர்ந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ரெண்டாவதா டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் பட் அமௌண்ட் டெபிட்டட். ஸோ டிரான்சாக்ஷனுடைய ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் அப்படின்னு வந்துடும், பட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, இன்கரெக்ட்லி டிரான்ஸ்பர் டு அனதர் அக்கௌண்ட். நீங்கள் தப்பான ஒரு மொபைல் நம்பரோ தப்பான ஒரு அக்கௌண்ட் நம்பரை தப்பான ஒரு கியூஆர் கோடையோ ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க, அது வேற ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட் போயிடுச்சு அப்படின்னா இந்த இன்கரெக்ட்லி டிரான்ஸ்பர் டு அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். நாலாவதா டிரான்சாக்ஷன் டைம் அவுட் பட் அமௌண்ட் டெபிட்டட் இன் அக்கௌண்ட். ஸோ டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருக்கும், டைம் அவுட் அப்படின்னு வந்துடும், ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டுக்கு 4வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தபடியாக 5வது ஆப்ஷனா ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன். உங்களுடைய யூபிஐ ஐடி பயன்படுத்தி உங்களை தவிர வேற யாராவது டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் பெண்டிங். ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கும், பட் ஸ்டேட்டஸில் பார்க்கும்போது டிரான்சாக்ஷன் பெண்டிங் அப்படின்னு காமிச்சிருக்கும். ரிசீவர் எண்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் போய் சேர்ந்துருக்காது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைக்கு டிரான்சாக்ஷன் பெண்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் டிரான்சாக்ஷன் நாட் பர்மிட்டட். உங்களுடைய யூபிஐ ஆப்பில் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க, பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க, பட் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கும் போது டிரான்சாக்ஷன் நாட் பெர்மிட்டட் அப்படிங்கிற மாதிரி எரர் வரும்.
அதுக்கு இந்த ஆப்ஷன். அண்ட் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் டிக்ளைன்ட் ஆயிடுச்சு. பணம் போய் சேரல. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லயும் அமௌண்ட் டெபிட் ஆகல அப்படின்னா, இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். த்ரெஷோல்ட் எக்ஸீடட் அப்படின்னா, ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் லிமிட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது த்ரெஷோல்ட் எக்ஸீடட் அப்படின்னு வந்துரும். பட் அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண தேவையில்ல. பட் இன்கேஸ் அமௌண்ட் அதாவது அந்த லிமிட்டை தாண்டி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் த்ரெஷோல்ட் எக்ஸீடட் அப்படிங்கிற ஒரு எரர் உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்கரெக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு அனதர் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். அந்த அடுத்தபடியா இந்த லைன்ல வந்து உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நீங்க கரெக்டா டைப் பண்ணணும். அதாவது நான் இந்த நம்பருக்கு பதிலா இந்த மொபைல் நம்பருக்கு பதிலா இந்த மொபைல் நம்பர் டைப் பண்ணி நான் தவறுதலா பணம் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத நீங்க இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா அந்த டிரான்சாக்ஷன் ஐடி. ஸோ நீங்க பணம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரு ஐடி நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஐடி இந்த லைன்ல டைப் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆகாது. இந்த லைன்லயே ரைட் சைடு கொண்டு போயிட்டு கர்சர் வச்சு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாருங்க நீங்க எடிட் பண்ற மாதிரி ஆப்ஷன் வந்துடும். அடுத்தபடியா பேங்க் நேம் வந்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுடைய யூபிஐ ஆப்ல லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட்டுடைய நேம் செலக்ட் பண்ணிருங்க. கரெக்டா எந்த பேங்கோ அந்த பேங்க்னுடைய நேம் செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூபிஐ ஐடி, உங்களுடைய யூபிஐ ஐடி அதை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ பெயர் வச்சு ஒரு சில பேர் யூபிஐ ஐடி வச்சிருப்பாங்க, அல்லது மொபைல் நம்பர் @UPI அந்த மாதிரி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுடைய யூபிஐ ஐடி என்னவோ அதை கரெக்டாக அந்த லைனில் டைப் பண்ணிக்கோங்க. சேம் இந்த லைனுக்கு அதே மாதிரி தான் ரைட் சைடு கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அடுத்தபடியாக அமௌண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அதுக்கும் இந்த ரைட் சைடு கார்னரில் வச்சு கிளிக் பண்ணுங்க. இப்போ 5000 ரூபா தவறுதலாக டிரான்சாக்ஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 5000 அப்படின்னு இந்த லைனில் வந்து டைப் பண்ணிடணும். அடுத்து டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன், எந்த டேட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணீங்க அந்த டேட் வந்து என்டர் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக இமெயில் ஐடி வந்து கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. ஸோ இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் உங்களுடைய யூபிஐ ஆப்பில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தபடியாக இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ அதனுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் PDF ஃபைலை கன்வெர்ட் பண்ணி சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ணக்கூடியது. ஜஸ்ட் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிரும். கம்ப்ளைண்ட் நம்பரும் வந்து ஜென்ரேட் ஆயிரும். இன்கேஸ் அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து உங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கீழே வந்து பாருங்க அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு ஹேவ் கம்ப்ளைண்ட் ஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் அல்லது நோ ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் நம்பர் அல்லது ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் அகைன் ரீகம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாக அவங்க வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி யூபிஐ மூலமாக தவறுதலாக பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனை நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.